ஆயுர்வேத மருந்துகளில் வந்து பல கூட்டு சரக்குகள் சேர்ந்தது தான் ஒரு மருந்தாக உண்மையிலேயே தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இருந்தாலும் தனி மூலிகைகளை கொண்டு எத்தனையோ அது அந்த அந்த மூலிகைகள் சார்ந்த அந்த வருத்தங்களை குணமாக்க முடியும். இலகுவான வழிகள் இருக்கின்றது. இதில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த ஆணி கூடு அல்லது எங்களுடைய கால் கைக்குள் புகுந்திருக்கும் புறப்பொருள் பிசுங்கான் ஆணி அல்லது வேறு முள் இப்படியான வகைகளை நாங்கள் வந்து சத்திர சிகிச்சை இன்றி வெளியில் எடுக்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு மூலிதான் இந்த அம்மான் பச்சரிசி அல்லது சித்திரபாலாவி என்று நாங்கள் இதை அழைப்போம். இது அது பிரதேசங்களில் எங்கேயும் எடுக்கக்கூடிய ஒன்று. இது இந்த மூலிகை வந்து சித்திரபாலாவி அல்லது அம்மான் பச்சரிசி என்று அழைக்கப்படும். இது வந்து எமது பிரதேசத்தில் எல்லா பகுதிகளிலையும் எடுக்கக்கூடிய ஒரு மூலி. இந்த மூலியை கொண்டு நாங்கள் சத்திர சிகிச்சை இல்லாமல் எமது உடலுக்குள் புகுந்திருக்கும் புற பொருட்கள், அதாவது ஆணி அல்லது இந்த பிசுங்கான் போத்தலோடு அதுகள் அப்படியானவற்றை சத்திர சிகிச்சை இல்லாமலேயே நாங்கள் வெளியால் கொண்டு வர முடியும் இந்த மூலியின் பாலை கொண்டு. இந்த மூலியின் பாலை ஒரு துணியில் அந்த பாலை சேகரித்து நனைத்து அந்த காயத்துக்கு மேலே நனைத்து அதில் வச்சு நாங்கள் கட்டி வந்தால் 2-3 தினங்களுக்குள்ளேயே இந்த புற பொருள் வந்து இருக்கும் இடத்தை விட்டு எடுக்கக்கூடிய கிட்ட இடத்துக்கோ அல்லது வெளியாலேயோ இது வெறும் வாய்ப்புண்டு. இது எனது அனுபவத்தில் வந்து காலுக்குள் கையுக்குள் இருந்த போத்தில் ஓடுவ கூட இந்த மூலியை பயன்படுத்தி மிக இலகுவாக எடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த மூலி வந்து ஒரு தனி பாவிப்பு இப்படி இருந்தாலும் கூட இது வந்து பல மருந்துகளில் இது ஒரு கூட்டுச்சரக்காக சேர்க்கப்படும்.